வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை நம்பகமான விசாரணைகளை முன்னெடுக்க விடின் சர்வதேச விசாரணைகளை கோர உள்ளதாக பிரித்தானிய பிரதமர் தெரிவிப்பு. எந்த வகையிலும் சர்வதேச விசாரணை ஒன்று அவசியமாகாது என அரசாங்கம் பதில். குடியேற்றத்தை வலியுறுத்தி சம்பூர் மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். லிட்டில் மாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட் அரங்கிலிருந்து ஓய்வு. கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரி குறைப்பு. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கு முன்னர் இலங்கை நம்பகரமான விசாரணையை முன்னெடுக்காத பட்சத்தில் சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளுமாறு மனித உரிமை பேரவையிடம் கோரிக்கை விடுப்பதாக பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்துள்ளார். பொதுநலவாய மாநாட்டு ஊடக மையத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். டேவிட் கேமரனினால் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பை தொடர்ந்து அரச தரப்பு அமைச்சர்கள் சிலரும் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தியிருந்தனர். எந்தவிதத்திலும் சர்வதேச விசாரணைகளை மேற்கொள்வதற்கான காரணம் ஒன்று கிடையாது என சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்தார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள அரசு தலைவர்கள் தமது நாடுகளில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் இன்று கலந்துரையாடினார்கள். பொதுநலவாய அமைப்பின் விளையாட்டு சம்மேளனம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு ஆகியன இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று காலை நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபர்ட், பொதுநலவாய அமைப்பின் விளையாட்டு சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் லூவிஸ் மார்டின் மற்றும் அரசு தலைவர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை பல்வேறு வாய்ப்புகள் காணப்படும் பூமியாகும். நீங்கள் இங்கு சுற்றுலா விஜயம் மேற்கொள்வதனை நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துள்ளோம். எம்முடன் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள். நாங்கள் யார் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எவ்வாறானதொரு இனம் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கான நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம். துப்பாக்கிகளை கையில் ஏந்தியவர்கள் இன்று தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியுள்ளனர். ஒரே இனம் ஒரே இலங்கை என்ற அடிப்படையில் அவர்கள் தேசிய கொடியை ஏந்தி உள்ளனர். நமது எதிர்கால பயணத்திற்குள் வாழ்த்துக்களை தெரிவிப்பவர்களாக இருக்குமாறு உங்களை அழைக்கின்றோம். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத்துடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் கோகுல். வணக்கம் கிருஷாந்த் ராஜ். பண்டரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் உள்ள ஊடக நிலையத்திலிருந்து தற்போது நாங்கள் நேரடியாக இணைந்து கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு முன்னர் இலங்கை நம்பகத்தன்மை வாய்ந்த விசாரணைகளை முன்னெடுக்காத பட்சத்திலே சர்வதேச விசாரணைகளை மனித உரிமைகள் பேரவையில் மேற்கொள்ளுமாறு தாம் கோரிக்கை விடுப்பதாக அந்நிய பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்துள்ளார். பொதுநலவாய நாடுகளின் ஊடக மையத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். டேவிட் கேமரனின் ஊடகவியலாளர் சந்திப்பினை தொடர்ந்து அரசு தரப்பு அமைச்சர்கள் சிலர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தார்கள். மனித உரிமைகள் விவகாரத்திலே விசாரணை நடத்துவதற்கான எந்த ஒரு காரணமும் இலங்கைக்கு இல்லை என இதன்போது சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்திருந்தார். இந்த நாடு 3 தசாப்தங்களாக இரத்தக்கரையில் இருந்தமை குறித்து நாம் சரியான தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். பல மாதங்கள் அல்லது பல வருடங்களில் மீண்டும் வளமை நிலையை ஏற்படுத்திக் கொள்ளல் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. தமது நாட்டில் சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவையான உதவிகள் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் நேற்று நான் தெளிவாக கூறினேன். அவர் அது குறித்து கவனம் செலுத்துவார் என நான் எண்ணுகின்றேன்.
வடமாகாணத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள முதலமைச்சருடன் ஒத்துழைப்புடன் செயற்படல், ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்தல், யுத்த குற்றங்கள் தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து பக்கசார்பற்ற, நம்பகரமான மற்றும் சுயாதீன விசாரணை முன்னெடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவார் என நான் நினைக்கின்றேன். எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கு முன்னர் இந்த விடயங்கள் குறித்து நம்பகமான சுயாதீன விசாரணைகள் நிறைவடையாவிடின் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளருடன் இணைந்து பரந்தளவிலான, நம்பகரமான மற்றும் சுயாதீனமான சர்வதேச விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். எம்மை அழுத்தங்களுக்கு உள்ளாக்கி உள்ளனர். இலங்கை அரசாங்கம் சரியான விடயங்களை செய்கிறது. எனினும் நாம் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து தவறான விடயங்களை மேற்கொள்ள மாட்டோம். எவ்வாறாயினும் சர்வதேச விசாரணைகளை நாம் தவிர்ப்போம். சர்வதேச விசாரணைகளை மேற்கொள்வதற்கு காரணம் ஒன்று கிடையாது. குறுகிய கால பகுதிக்குள் நாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இயலுமான அளவு மேற்கொண்டுள்ளோம். அதிகளவான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை. சில உள்நாட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனால் முழுமையான சர்வதேச விசாரணை ஒன்று தேவையில்லை. முழுமையான சுயாதீன விசாரணையின் தேவையொன்றை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அவ்வாறான விசாரணை ஒன்றை ஆரம்பிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் நல்லிணக்கம் தொடர்பில் ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபித்துள்ளனர். அந்த ஆணைக்குழுவின் ஊடாக சிறந்த விடயங்களும் இடம்பெற்றுள்ளன. ஆனால் குறித்த விடயங்களும் இடம்பெற வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். இந்த விடயத்திற்கு அப்பால் செல்ல வேண்டாம் என்ற செய்தியையே நான் வழங்க வேண்டும். இந்த விடயம் சர்வதேச கண்காணிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இதனை மீறி செல்ல வேண்டாம் என நாம் வன்மையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். No country தத்தமது எண்ணங்களை ஏனைய நாடுகளின் மீது திணிக்க முற்படுவதற்கு இடமளிக்க கூடாது. அது பொதுநலவாய அமைப்பின் பெருமதியோ சம்பிரதாயமோ அல்ல. கடந்த கூட்டங்களில் நாம் கலந்து கொண்டோம். இந்த அச்சுறுத்தல் அங்கு தொடர்ந்தும் காணப்பட்டது. ஆகவே இது எமக்கு புதிய அச்சுறுத்தல் அல்ல. பிரித்தானியாவிற்கு தனிமையாக இதனை மேற்கொள்ள முடியாது. அதனால் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் சந்திப்புக்கு நாம் சென்று எமது நிலைப்பாட்டை தெளிவூட்டுவோம். இது தொடர்பில் பூரணமான விடயங்களை நாம் முன்வைப்போம். இதற்கு முன்னரும் அதனை நாம் மேற்கொண்டுள்ளோம். ஆகவே நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் மனித உரிமை பேரவைக்கு சென்று விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவோம். We have done everything possible what the government can do. அரசாங்கத்தினால் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாம் செய்துள்ளோம். யுத்தத்தின் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கும் கிழக்கு மாகாணத்திற்கும் சென்ற எந்த ஒரு நபரும் அங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் தொடர்பில் புரிந்து கொள்வார்கள். அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு அதனூடாக தெரிய வரும். நாட்டில் உள்ள அனைத்து சமூகத்தினரும் அதே போன்று நாட்டில் வாழ்கின்ற எந்த ஒரு நபரும் பெருமையுடன் நாட்டின் நலனுக்காக சேவையாற்ற வேண்டும் என்பதனை உறுதி செய்துள்ளோம். அதுதான் எமது இலக்காக காணப்படுகின்றது. அதனால் வெளியாட்களை நாம் கருத்தில் கொள்வதில்லை. இலங்கை தொடர்பிலான அனைத்து விடயங்கள் குறித்தும் தெளிவில்லாதவர்களுக்கு அபிவிருத்தி தொடர்பில் முயற்சி கிடையாது. எம்மை நிற்கதிக்குள்ளாக்கவே அவர்கள் இதனை முன்னெடுக்கின்றனர். பாரிய பொருளாதார முன்னேற்றம் ஒன்று இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ளதை எங்களால் அவதானிக்க முடியும். அது மிகவும் பாரிய எளிமையாக காணப்படுகின்றது. இந்த நாட்டின் எதிர்காலம் குறித்து நான் பாரிய நல்லெண்ணத்துடன் இருக்கின்றேன். அதே போன்று சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளுடன் தொடர்புடைய விடயங்களை கவனிக்காது விடக்கூடாது. අපිට හොඳ අධ්‍යාපනයක් තියෙනවා. හොඳ நமக்கு சிறந்த கல்வி அறிவு உள்ளது. சிறந்த தெளிவு உள்ளது. 2500க்கும் அதிகமான வருடங்கள் வரலாறு உள்ளது. நமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள எம்மால் முடியும். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காகவே நாம் கேமரானிற்கு அழைப்பு விடுத்துள்ளோம். எமது வீட்டிற்கு வருகை தந்து சலுகைகளை அனுபவித்து சென்றால் எமக்கு அது பெருமையாக இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினால் மகிழ்ச்சி அடைவோம். எனினும் ஆலோசனைகளை வழங்க மற்றும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நாடொன்று உள்ளது. நமது நாட்டின் பிரஜைகள் இருக்கின்றனர். பிரஜைகளினால் நியமிக்கப்பட்ட அரசாங்கம் ஒன்று இருக்கிறது. அந்த அரசாங்கத்திற்குள் இருந்து நாட்டின் சட்ட கட்டமைப்பின் பிரகாரம் செயற்பட சிறந்த தெளிவு உள்ளது. நாட்டில் இடம்பெற்ற மோதல்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 4 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் நாட்டில் நிலவும் பிரதான சவால்களை எதிர்கொள்வதற்கான கால அவகாசம் மேலும் தேவை என பிரித்தானிய பிரதமரிடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுநலவாய நாடுகளினுடைய அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெறுகின்ற காலப்பகுதியில் இரு நாட்டு தலைவர்களுக்கிடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் ஆகியோர் நேற்று சிரிமாவோ பண்டாரநாயக்க கண்காட்சி மண்டப வளாகத்தில் சந்தித்தனர். இடம்பெயர்ந்தவர்களின் மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, மோதல்களின் பின்னரான மீள் கட்டுமானம் போன்ற பல விடயங்களில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசியல் விடயங்கள் தொடர்பில் பொது இணக்கப்பாட்டிற்கு வருவதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளதுடன் இதுவே பொது இணக்கப்பாட்டிற்கான சிறந்த இடமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கெமரன் இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்த போது குறிப்பிட்டார். இது இரு தரப்பினருக்கும் இடையில் வெளிப்படையான சந்தர்ப்பமாக அமைந்தது. இறுதிக்கட்ட மோதல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பில் சுயாதீனமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களின் குடியிருப்புகள் மற்றும் வாழ்வாதார தேவைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடனான எனது சந்திப்பில் அவதானம் செலுத்தினேன். மனித மற்றும் ஊடக உரிமைகளை உறுதிப்படுத்துதல் மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான சிறந்த வழிகளை முன்னெடுப்பதற்கான அவசியத்தை சுட்டிக்காட்டினேன். இது குறித்து ஜனாதிபதி பல விடயங்களை தெரிவித்தார். நான் தெரிவித்த விடயங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அந்த விடயங்களில் முன்னேற்றங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இவற்றை நிறைவேற்றிக் கொள்ள சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக அமையலாம் என நான் நினைக்கின்றேன். இதேவேளை தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜேக்கப் ஷூமாவும் ஜனாதிபதியும் சிரிமாவோ பண்டாரநாயக்க கண்காட்சி மண்டப வளாகத்தில் சந்தித்தனர். இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான விருப்பத்தை இதன்போது தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி வெளிப்படுத்தியுள்ளார். உண்மைகள் மற்றும் ஒற்றுமைக்கான ஆணைக்குழு மற்றும் அதன் பின்னரான செயற்பாடுகள் தொடர்பாக கூடுதல் அவதானம் செலுத்தி செயற்படுவதற்கு தாம் விரும்புவதாக இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்த ஒரு சிரேஷ்ட தலைவர் ஒருவர் ஆர்வத்துடன் கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபட்ட செய்தி மிகவும் சுவாரஸ்யமானது. வடக்கு, கிழக்கு மற்றும் தென்பகுதி வீர வீராங்கனைகளின் சந்திப்பும் கலந்துரையாடலும் கொழும்பு சிசிசி மைதானத்தில் நடைபெற்றது. முத்தையா முரளிதரனினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த வைபவம் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பிரபல கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் பந்து வீச அதனை டேவிட் கேமரன் எதிர்த்தாடியமை அனைவரதும் கவனத்தை ஈர்த்தது. இன்றைய பத்திரிகைகளில் இருந்து வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்த இடம்பெறும். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்த பிரித்தானிய முடிக்குரிய இளவரசரின் பாரியார் கொழும்பின் சில பகுதிகளுக்கு இன்று விஜயம் செய்தார். கொழும்பு சீமாட்டி ரிட்ஜ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு இன்று முற்பகல் பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸின் பாரியார் கமிலா பாக்கர் விஜயம் மேற்கொண்டிருந்தார். சிறுவர்களுக்கு ஏற்படும் நீரிழிவு நோய் தொடர்பில் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகள் தொடர்பில் அவர் அதிகம் கவனம் செலுத்தியுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ரத்னஸ்ரீ ஹேவகே தெரிவித்தார். இதேவேளை கொழும்பில் உள்ள மகளிர் நலன்புரி நிலையம் ஒன்றுக்கும் பிரித்தானிய இளவரசரின் பாரியார் இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். பிரித்தானிய முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் இந்த நுவரெலியாவுக்கு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். இதன்போது அங்குள்ள மேன்கேப் என்கிற பாடசாலைக்கும் அவர் சென்றிருந்தார். 1988 ஆண்டு முதல் இந்த பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நுவரெலியா மென்கேப் பாடசாலையில் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான பராமரிப்பு மற்றும் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இந்த பாடசாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸ் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.